வணக்கம் நேர்களே. லிம்ரா கல்வி நிறுவனம் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மருத்துவம் சாத்தியமா? பலருக்கு இந்த மருத்துவ படிப்பு என்பது கனவாக இருக்கும். அவர்களையும் இது சாத்தியம் என்ற வார்த்தையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அதாவது பிலிப்பைன்ஸில் மருத்துவம் பயில்வதற்கான வாய்ப்புகள் பற்றி லிம்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்சி நிறுவனர் திரு முகமது கனி அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கார்கள். நீங்கள் உங்கள் கேள்விகளை 0442318020 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விடைகளை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக விருந்தினரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் திரு முகமது கனி சார். சார், பல ஆண்டுகளா இதை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். தற்போது இன்னைக்கு பல நேர்கள் ஒரு சிலர்கள் வந்து புதிதாக பார்க்கலாம். உங்க நிறுவனத்தை குறித்து சொல்லிவிட்டு நம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எங்க நிறுவனம் நேம் பார்த்தீங்கன்னா லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸ். 2003 நாங்கள் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ட 2800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்க மூலமா வந்து வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரி கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அண்டர் கிராஜுவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், லா, ஹாஸ்பிட்டாலிட்டி, மெடிசன், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. என்னென்ன மாதிரி கண்ட்ரீஸில் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் மிடில் ஈஸ்ட்ல பார்த்தா துபாய் படிக்கிறாங்க. தென் மெடிசனுக்கு மட்டும் வந்து நாங்கள் வந்து மெயினாக வந்து பிலிப்பைன்ஸை ப்ரொமோட் பண்ணுறோம். எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவர் வந்து எங்களோட இதுக்கு அட்மிஷனுக்கு வராரு அப்படின்னு பார்த்தா அவரோட அகடமிக் பேக்ரவுண்ட், அவர் என்ன முடிச்சிருக்காரு, அடுத்து என்ன படிக்கலாம், என்ன படிச்ச அவரோட கேரியர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரியர் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ கேரியர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டில் படிக்கலன்னா என்ன மாதிரி பல்கலைக்கழகத்தில் படித்து அவருக்கு வந்துட்டு அவரோட கேரியர் எப்படி பெனிஃபிட் ஆகும்னு பார்த்துட்டு அந்த பல்கலைக்கழகம் எப்படி அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் முடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க பல்கலைக்கழகத்துக்கு ஒரு என்ட்ரி ரிக்வயர்மெண்ட் இருக்கும். அவங்க அங்கே போய் படிக்கணும்னா அவங்களுக்குன்னு ஒரு என்ட்ரி ரிக்வயர்மெண்ட், அந்த என்ட்ரி ரிக்வயர்மெண்ட்டுக்கு எப்படி இந்த மாணவர் வந்து ஃபில்ஃபில் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பல்கலைக்கழகத்தை கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீசா, அந்த பேங்க் லோன், வீசா ப்ரிப்பரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறோம். இந்த சர்வீசஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேவை கட்டணம் வாங்குறது இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, சார் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபீஸ் நாங்கள் சொல்கிறது இல்லை சார், எங்களோட சேவை கட்டணம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு ஒரு டைரக்ட் நேரடியான அக்ரிமெண்ட் இருக்கனால நாங்கள் வந்து சேவை கட்டணம் வாங்குறது இல்லை. ஸோ இதுதான் வந்து கடந்த 10 வருஷமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களோட கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். இன்னைக்கு குறிப்பா நம்ம மருத்துவம் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இன்னைக்கு வந்து மருத்துவம் பலருடைய கனவாவே மாறி போகுது. மருத்துவம் கிடைக்கல, அதனால வேற துறையை நான் போக வேண்டிய இருக்குன்றது பல மாணவர்கள் இன்னைக்கு சொல்லும் ஒரு முக்கிய வார்த்தையாக இருக்கிறது, கருத்தாக இருக்கிறது. தற்போது இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார்? சார், இது நான் வந்து ஒரு பேசிக்கலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவம் படிக்கணும்னா ஒரு 198 வந்து கட் ஆஃப் இருக்கணும். ஒரு மாணவர் கிட்ட ஒரு 198 வந்து கட் ஆஃப் இருந்தா மருத்துவம் வந்து இங்க வந்து கவர்மெண்ட் அட்மிஷன்ல கிடைக்கும். இல்ல தனியார் கல்லூரியில வந்து மருத்துவம் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சு வந்து ஒரு 40 லட்சத்துல இருந்து 70 லட்சம் வரைக்கும் வந்து செலவு பண்ணணும். இதுதான் வந்து இங்க இருக்க டிஃபரெண்ட். இது ஒரு சைடுல இருக்கல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 12,000 இருந்து 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுல மருத்துவம் படிக்க போறாங்க. என்னென்ன ரீசனுக்கு அப்படின்னு, என்னென்ன மாதிரி கண்ட்ரீஸ்க்கு படிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுக்ரைன், ரஷ்யா, ஜார்ஜியா, அர்மேனியா, தென் பிலிப்பைன்ஸ், சைனா, இந்த மாதிரி ஒரு 6 கண்ட்ரில வந்துட்டு மருத்துவம் வந்து வெளிநாட்டுல படிக்க போறாங்க. நாங்க வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் மாத்திரம் ப்ரொமோட் பண்றோம். என்ன ரீசனுக்கு பிலிப்பைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மொழியை பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்துட்டு ஆங்கில மொழி தான் வந்து அங்கே வந்துட்டு 95% அங்கே இருக்க மக்கள் வந்து பேசுவாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு தேவையான அடிப்படை தேவை வந்து மொழி தான். இப்போ இதே நீங்கள் ரஷ்யா, யுக்ரைன், ஜார்ஜியா, அர்மேனியாலாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க தாய்மொழியில தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசுவாங்க. ரெண்டாவது நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து ரஷ்யாவில் போய் படிக்கல, இல்லை சைனாவில் போய் படிக்கல, அவங்களோட மொழியை வந்து முதல் ஒரு வருஷம் வந்து கம்பல்சரி கற்றுக்கணும். பிலிப்பைன்ஸ்ல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. நேராக வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியம்ல முடிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் இங்கிலீஷ்ல படிச்சதுனால பிலிப்பைன்ஸ்ல போய் நேராக வந்து அவங்க வந்துட்டு ஆங்கில கல்வி தான் அவங்க அங்கே இருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தா கிளைமேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா, சைனாலாம் பார்த்தா கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -20 வந்து -40 வரைக்கும். அப்புறம் வின்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரா இருக்கும். பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஒரு யூஎஸ்ல வந்து ஒரு ரஷ்யாவில் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பையன் வந்து அங்கே போய் படிக்கலாம், சாப்பாடு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணாங்க, ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. பட் பிலிப்பைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களோட ஓன் குக்கே அங்கே இருக்காங்க. இந்தியன் குக். நாங்கள் இங்கேருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூடி போய் ஒரு குக்கே அங்கே வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கல ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து வந்து படிப்பு. நீ உலகத்திலே பார்த்தீங்கன்னா 2 வகையான சிலபஸ் இருக்கு. இந்தியாவும் காமன்வெல்த் கண்ட்ரீஸ்லாம் வந்து எம்பிபிஎஸ் ப்ரோக்ராமை டீச் பண்ணுவாங்க.
பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ப்ரோக்ராமை டீச் பண்ணுவாங்க. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா 70% இருக்க டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அமெரிக்கன் சிலபஸ் தான் படிக்கிறாங்க. என்ன ரீசன் பார்த்தா அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கு. இந்த 4 மேஜர் காரணத்தினால தான். இது மாத்திரம் இல்லாம நோய் ஒற்றுமை. இப்போ இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கு பார்த்தா நோய் ஒற்றுமையில பார்த்தா ஒரு 90% வந்து மேட்ச் ஆகும். ஒரு மாணவருக்கு ஒரு மருத்துவம் படிக்கல வெறும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் மாத்திரம் பார்த்தா நோய் ஒற்றுமை ஒரு மேட்ச்ல இது வந்து இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இது வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெக்கார்ட்ல இந்த வந்துட்டு அந்த இந்தியாவும் பிலிப்பைன்ஸ் நோய் ஒற்றுமையில மேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நல்ல பெரிய அட்வான்டேஜ் இருக்கனால தான் மெயினாக வந்து பிலிப்பைன்ஸ் தான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கு எங்க மூலம் ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து பிலிப்பைன்ஸ்க்கு போறாங்க. ஓகே குட் சார். ஒரு காலர் கிட்ட பேசும். வணக்கம், யார் எங்கிறது பேசுங்க சார்? ஹலோ வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுங்க, உங்க கேள்வி என்ன சார்? சார் நாங்க இங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னவா? என் பொண்ணு +1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கா. சரி. ஃபியூச்சர்ல இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அப்ராட்ல பண்றதுக்கு என்ன கோர்சஸ் படிச்சா நல்லா இருக்கும், இல்ல வெதர் இன் இந்தியா தமிழ்நாட்டுல படிச்சாலுமே என்ன கோர்சஸ் படிச்சா நல்லா இருக்கும் கேக்குறதுக்காக சார் கூப்பிட்டேன். ஓகே. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு எங்களுக்கு 2 ஆப்ஷனுமே இருக்கு. இப்போ வெளிநாட்டில் படிக்கணும் எங்களுக்கு கிட்ட வந்து ஒரு 300 பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த 300 பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும். காலர் பார்த்துட்டு அந்த டிவியில் ஒரு நம்பர் நோட் பண்ணிட்டு ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் நிறைய சொல்லலாம். தமிழ்நாட்டில் படிக்கணும் பதில் அந்த காஸ்ட் கம்மியாகும். இப்போ வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிற வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற கோர்ஸ் படிக்கிறது ஒரு 40 lakhs வரைக்கும் வரும். அவங்களுக்கு 4 வருஷம் படிப்பு, அந்த இன்ஜினியரிங் வந்து 4 வருஷம் படிப்பு. இதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஒரு 10 lakhs rupees அதிகமாக டிஃபரன்ஸ். அவங்க பார்த்துட்டு இருக்க அந்த காலர் வந்துட்டு பட்ஜெட், அது மீன்ஸ் அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும், ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து வெளிநாட்டு அனுப்பல. எல்லா கண்ட்ரீஸ்லையுமே அட்மிஷன் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பண்ணலாம், மலேசியா, US, கனடா, ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரிலும் அட்மிஷன்ஸ் வாங்கி தர முடியும். நிச்சயமா சார். இன்னொரு காலர் கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிறது பேசுங்க சார்? ஹலோ சார், நான் சவுதியில இருந்து அப்துல் ரஹீம் பேசுறேன். சொல்லுங்க சார் அப்துல் ரஹீம், உங்க கேள்வி என்ன சார்? அதாவது இப்ப பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னோட பிள்ளை வந்து பிளஸ் இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டா பிளஸ் போலாம், அது டைரக்டா பிலிப்பைன்ஸ் போலாமா இல்ல அதுக்கு மேல ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணுமா? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார். நேரடியா உங்ககிட்ட சார். இல்ல அவர் கேட்டது எனக்கு இப்ப +2 எழுதிருக்காங்களா எக்ஸாம், இவங்க நேரடியா பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து அவர் அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் வந்து ப்ரீ மெடிசன் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று படிப்பார். ஏன்னா 12th முடிச்சிருக்கோம். ப்ரீ மெடிசன் இந்த ப்ரோக்ராமோட டியூரேஷன் பார்த்து 16 மாசம். இந்த ப்ரீ மெடிசன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மெடிசன் வந்து 4 வருஷம் படிக்க முடியும். ஸோ டோட்டலா படிப்பு காலம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் 4 மாசம் படிப்பு. 12th மினிமம் வந்து 60% மேல இருந்தாங்க அப்படின்னா நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் சேர்க்கை மாணவர்கள் சேர்க்கை நடந்துருக்கு. இப்போ அட்மிஷன் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும். நிச்சயமா சார். உங்க ஆபீஸ்ல அந்த ஸ்கிரீன்ல வர நம்பர் நோட் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து வாங்கி கொடுக்க முடியும். நிச்சயமா சார். இன்னொரு காலர் கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிறது பேசுங்க சார்? ஹலோ வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுங்க சார்? சார் வணக்கம், யார் எங்கிறது பேசுங்க சார்? சார் இன்னைக்கு குறிப்பா இப்போ உங்ககிட்ட வரும்பொழுது ஆனா மருத்துவம் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வராங்க. இவர்களுக்கு நீங்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்களை பின்பற்றுவதற்கோ இல்லைன்னா ஃபாலோ பண்ணுவதற்கோ நீங்க அறிவுரை சொல்லுங்க சார். நான் பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேரண்ட்ஸும் ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து நான் ஸ்டூடெண்ட் தான் இன்டர்வியூ பண்ணுவேன். ஓகே. பேரண்ட்ஸை வந்துட்டு வெயிட் பண்ண வச்சு, ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து மருத்துவம் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நான் பார்ப்பேன். ஓகே. அவங்களுக்கு சில கேள்விகள் கேட்பேன். எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? சில பேர் சொல்லுவாங்க நான் பயாலஜி படிக்கல, வந்துட்டு அந்த பயாலஜில இருந்த இன்ட்ரெஸ்ட்னால வந்து எனக்கு மருத்துவம் படிக்கணும். இல்ல சில பேர் சொல்லுவாங்க எங்க ஃபேமிலியில வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, அங்கிள் டாக்டரா இருக்கு, இல்ல மதர் டாக்டரா இருக்காங்க, அந்த மாதிரி டாக்டர்ஸ் பேக்ல இல்ல அப்படின்னு பார்க்கலாம். வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த டீச்சர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ண நல்ல பர்சன்டேஜ் இருப்பாங்க, ஒரு 90% 95% இருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். அடுத்துதான் வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸோட ப்ரெஷர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ப்ரெஷர் இல்லாம படிக்கணும்னு சொல்லி நான் ஃபீல் பண்றது. அடுத்து பேரண்ட்ஸ்ட்ட பேசல, அவங்ககிட்ட நாங்க என்ன சொல்லலாம், சேஃப்டி பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வெளிநாட்டில் போய் படிக்கல வந்து பேரண்ட்ஸ் மெயினா கன்சர்ன் பாத்தீங்கன்னா சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ரெண்டாவது எஜுகேஷன், மூணாவது அந்த டிகிரி வந்து ரெகனைஸ்டு டிகிரி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த கேள்விகள் கேள்வி எல்லாம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நம்ம அட்மிஷன் ப்ராசஸே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்றது. ஓகே. இந்த மாதிரி அவங்கள பெற்றோர்களுக்கும் மாணவர்களும் தனித்தனியாக, ஏன்னா மாணவர்கள் ஏன்னா வந்து மருத்துவ படிப்பு மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகே. இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வைங்களேன், நான் முன்னாடி சொன்ன டைமும் மணி ரெண்டுமே வந்து வேஸ்ட் ஆயிடும். ஒரு மாணவர் வந்து ஒரு தப்பான கரியர் சூஸ் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காரு, நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள மாறினா இது மாதிரி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லை. நிச்சயமா சார். தொடர்ந்து பேசுவோம் திரு கணி சார். நேர்களே, தற்போது லிம்ரா கல்வி நிறுவனம் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை பிறகு சந்திக்கலாம்.
சொந்தமாக தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்துவது எப்படி? அசத்தல் தொழில்கள் 64, தொழில் செய்ய விரும்பு, தொழிலாளி டு முதலாளி போன்ற நூல்களின் ஆசிரியர் ராம்குமார் சிங்காரம் திருச்சியில் நடத்தும் ஒரு நாள் பயிற்சி கருத்தரங்கு. இந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. நிறைய கத்துக்கிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய ஒண்டர். சரியாக திட்டமிட்டு மற்றவர்களை விட அதிகமாக உழைத்தால் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுங்கள். தொடர்புக்கு கேட்டலிஸ்ட் தொழில் முனைதல் பயிற்சி மையம், சென்னை. கிளாஸ்ல பெஸ்ட் ரேனோ பிரெயின், மேக்ஸ்ல ஃபாஸ்ட் ரேனோ பிரெயின், ஆர்ட்ல கிரேட் ரேனோ பிரெயின், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேனோ பிரெயின். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? சொந்தமாக தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்துவது எப்படி? அசத்தல் தொழில்கள் 64, தொழில் செய்ய விரும்பு, தொழிலாளி டு முதலாளி போன்ற நூல்களின் ஆசிரியர் ராம்குமார் சிங்காரம். திருச்சியில் நடத்தும் ஒரு நாள் பயிற்சி கருத்தரங்கு. இந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. நிறைய கத்துக்கிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய ஒண்டர். சரியாக திட்டமிட்டு மற்றவர்களை விட அதிகமாக உழைத்தால் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுங்கள். தொடர்புக்கு கேட்டலிஸ்ட் தொழில் முனைதல் பயிற்சி மையம், சென்னை. லிம்ரா கல்வி நிறுவனம் வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு இடைவேளை பிறகு மீண்டும் வரவேற்கிறோம். அந்த லிம்ரா கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் திரு முகமது கனி அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இருக்கிறார்கள். நேரடியாக ஒரு காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுங்க சார்? சார் வணக்கம் சார், நாங்க சேலத்துல பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? சார் எங்க பையன் வந்து பிலிப்பைன்ஸ் படிச்சிருக்கு அப்படிங்க சார். என்ன சார்? என்னுடைய பொண்ணு வந்து பிலிப்பைன்ஸ் படிச்சிருக்கு அப்படிங்க. வெரி குட், சொல்லுங்க. சரி, அதாவது 2 இயர்ஸ் முன்னாலே 2012 ஜாயின் பண்ண அப்படிங்க. சரிங்க. நீ வந்து 1.5 இயர்ஸ் வந்து பூனேல படிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்கீங்க. சரி. பூனேல 1.5 வருஷம் படிச்சுட்டு அதுக்கு மேற்பட்டு பிலிப்பைன்ஸ் போற மாதிரி இருக்கீங்க. ஆமா. அங்க பிலிப்பைன்ஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் தான் சார். ஆமா ஆமா. இப்ப நான் நீங்க வந்து 5.5 வருஷம் தான் படிக்கிறீங்க. அந்த 5.5 வருஷம் வந்து டைரக்டா ஒண்ணு போகுது பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கலாமா? சரி. இல்ல பூனே போயிட்டு அங்க 1 இயர் படிச்சுட்டு அங்க இங்க போகணும். ரைட். இப்போ இதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இப்போ வந்து பிலிப்பைன்ஸோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th இல்ல. இது நல்ல ரொம்ப நல்ல क्वेश्चन அவர் கேட்டது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் தான் வந்து அங்க படிப்பே. 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் இல்ல. சோ 10th ஸ்டூடண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி சயின்ஸ் வந்து 4 வருஷம் படிக்கணும். ஓகே. இந்த பிஎஸ்சி சயின்ஸ் 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மெடிசன் வந்துட்டு 4 வருஷம் படிப்பாரு. சோ அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டோட்டலாக வந்து 8 வருஷம் டியூரேஷன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து +1 and +2 இருக்கு. ஸோ இந்த 2 வருஷம் வந்து அங்கே இங்கே முடிச்சனால இங்கேருந்து அங்கே போகிற ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் என்ன படிக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து வர மாணவர்களுக்கு மாத்திரம் இந்த 11th and 12th இங்கே படிச்சனால அவங்களோட பிஎஸ்சிலேருந்து 2 வருஷம் 8 மாதம் வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. மீதி ரிமைனிங் 16 மாசம் தான் வந்து அவங்க வந்து ப்ரீ மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் படிக்கும். இந்த ப்ரீ மெடிசன் வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஒன்று டைரக்டாக பிலிப்பைன்ஸில் போய் படிக்கலாம், இல்லை எங்களோட பூனே கேம்பஸில் படிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த ப்ரீ மெடிசன் வந்து 16 மாசம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து பிஎஸ்சி சயின்ஸ்னு ஒரு டிகிரி வரும். அந்த டிகிரி வந்து இந்தியாவில் வந்து ரெகனைஸ்ட் இல்லை, பிஎஸ்சி சயின்ஸ். ஆனால் பிஎஸ்சி சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மெடிசன் ப்ரோக்ராம்குள்ளே வந்து ஒரு குவாலிஃபை ஆட்டோமேட்டிக்காக வந்து மெடிசன் படிக்கிறது. ஸோ டோட்டலோட டியூரேஷன் பார்த்தா 5 வருஷம் 4 மாதம் தான். இதில் முதல் 1 வருஷம் வந்து பூனேல படிக்கலாம் ஆப்ஷன், இல்லை டேரெக்டாக வந்து பிலிப்பைன்ஸில் போய் படிக்கலாம். சாய்ஸ் வந்து நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்ட்டு கொடுத்துருவோம். ஓகே. புனேலும் படிக்கிறதா தான் படிக்கிறோம், இல்லை டேரக்டா ஏன்னா பிலிப்பைன்ஸ்? கோர்ஸோட ஸ்டார்ட் டேட் டைமிங் 2 இடத்துல ஒரே நாளில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஸோ சார், இந்த ஆப்ஷன் வந்து பேரண்ட்ஸ்ட்டு கொடுத்துருவோம். ஒரு காலர் கிட்ட இருக்க பேசலாம் சார். வணக்கம், யாரெங்கிருந்து பேசுங்க சார்? வணக்கம் சார், அரியலூர் தம்பி இருக்கேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? சார் இப்போ 4 வருஷம் சொன்னாங்க, மறுபடியும் 1.5 வருஷம் சேர்த்து வந்து பூனேல படிக்கணும்னு சொல்லிட்டு சார். ஆமா. அதுக்கு எப்படின்னா வந்து மறுபடியும் அங்க முடிச்சிட்டு வந்து மறுபடியும் நம்ம இந்தியாவில் வந்து அதுக்குன்னு தனியா பரிசு எழுத வந்துருக்கோம். சரி, நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார். நேரடி இப்போ பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கிற எல்லா மாணவர்களும் மருத்துவம் பிலிப்பைன்ஸ்ல மட்டும் வெளிநாட்டுல போய் படிக்கிற எல்லா மாணவர்களும் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னா என்பிஇ, நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அவங்க தான் வந்து இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸாம் வந்து வருஷத்துல வந்து 2 வாட்டி நடக்கும், மார்ச்லயும் செப்டம்பர்லயும் நடக்கும். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பிலிப்பைன்ஸ்ல முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜூன்ல வந்து அங்கே கிராஜுவேட் ஆவாங்க. முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் நாங்கள் சென்னையிலே வந்து அவங்களுக்கு வந்து எம்சிஐ, இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கூட கோச்சிங் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே. ஸ்டூடெண்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதிட்டு அவங்க எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்லேருந்து
15 நாளுக்குள்ள வந்து வந்துடும். 48 மணி நேரத்துல 15 நாளுக்குள்ள ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்களே வந்து அவங்களுக்கு வந்து டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துட்டு அங்க வந்து அந்த அப்ளை பண்ணி அந்த சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா வந்து இங்கே சென்னையில் இருக்க லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்துட்டு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். இந்த கம்ப்ளீட் சர்வீஸ் வந்து நாங்க ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. ஓகே. சோ இதுல கோச்சிங் மாத்திரம் இல்லாம இன்டர்ன்ஷிப் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். இது வெறும் அங்க படிக்கிறது மாத்திரம் இல்லாம படிச்சு முடிச்சிட்டு நீங்க அந்த ஃபாலோ அப்ல இருக்கீங்க. அந்த ஃபாலோ அப்ல வந்து நாங்க என்ன பண்றோம், அந்த கோச் அந்த வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அந்த கோச்சிங் இருக்கு பாத்தீங்க, அந்த கோச்சிங் வந்து நாங்க சென்னையில ப்ரொவைட் பண்ணோம். நார்மலா வந்து ஸ்டூடண்ட்ஸ் டெல்லியில போய் உட்கார்ந்து 3 மாசம் படிக்கணும் அந்த கோச்சிங். பட் லிம்ரா நாங்க என்ன பண்றோம், இந்த வருஷம் எங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு இங்கேயே வந்து நாங்க கோச்சிங் கொடுத்துறோம். அது எங்க மூலமா போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அந்த கோச்சிங் வந்து நாங்க வந்து எந்த ஃபீஸ் வாங்குறது இல்ல. ஓகே. அந்த கோச்சிங் வந்து நாங்க கொடுக்கறது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறோம். முடிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து நாங்களே வந்து சென்னையில் இருக்க லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். இந்த சர்வீஸ் நாங்க பண்ணி கொடுக்கிறோம். நிச்சயமா சார். நீங்க ஏற்கனவே சொல்லும்போது இந்த அமெரிக்கன் சிலபஸ் குறித்து சொன்னீங்க சார். அப்போ வேற என்ன சிலபஸ்லாம் இருக்கு, அதுல எப்படி அமெரிக்கன் சிலபஸ் வந்து சிறந்தது சார்? ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2 சிலபஸ் தான் வந்து உலகத்திலே இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தா இந்தியன் சிலபஸ், இந்தியன் அண்ட் காமன்வெல்த் கண்ட்ரிஸ். நம்ம வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணாலும் அது நம்ம இந்தியன் அண்ட் காமன்வெல்த் கண்ட்ரிஸ், இது எல்லாமே காமன்வெல்த் கண்ட்ரிஸ்ல பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வரும். இன்னொன்று அமெரிக்கன் சிலபஸ். பிலிப்பைன்ஸ்ல வந்து அமெரிக்கன் சிலபஸ் படிக்கிற என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்எம்எல்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட அங்க வந்து 3வது வருஷத்துல அவர் படிச்சிட்டு இருக்க 3வது வருஷத்துலேயே வந்து அவர் வந்து ஸ்டேஜ் 1 எழுத முடியும். ஓகே. அவரோட படிச்சிட்டு இருக்க 4வது வருஷத்துல வந்து ஸ்டேஜ் 2 எழுத முடியும். இந்த ஸ்டேஜ் 2 அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே முடிச்சிட்டார் அப்படின்னா யூஎஸ்ல போய் வந்து ஒரு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல படிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா பிலிப்பைன்ஸ்ல அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10ல் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு போயிடுவாங்க. இவங்க வந்து அந்த பிஜி போஸ்ட் கிராஜுவேட் வந்து படிச்சுட்டு இருக்கையில இன்னொரு பெரிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $3000 இருந்து $5000 வரைக்கும் இவங்க ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு பெரிய வந்து அவங்களுக்கு வந்து பெரிய வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஓகே. இப்போ அமெரிக்காக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லை, வேற எல்லா கண்ட்ரிக்குமே வந்து போகலாம். ஆஸ்திரேலியா மூவ் பண்ணலாம், யூகே மூவ் பண்ணலாம். பட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா மூவ் பண்ண முடியும். பட் இந்த சப்ஜெக்ட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன்ஸ் இது வந்து ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போய் ஒர்க் பண்ண போகல. நிச்சயமா சார். தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யாரை எங்கிருந்து பேசுங்க சார்? ஹலோ வணக்கம் சார், யாரை எங்கிருந்து பேசுங்க சார்? ஹலோ, நான் பாத்திமா விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? எங்க படிச்சா அதிகமா பெனிஃபிட் இருக்கு, நம்ம அங்க படிச்சா இங்க வந்து ஒர்க் பண்ண முடியுமா? தொடர்ந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். நேரடியா திரு கணி சார் சொல்லுங்க சார். ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன வந்து எங்களோட முடிச்சிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்களே வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு ஜாபுமே எடுத்து கொடுத்துறோம். ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு சாதாரணமா ஒரு காலேஜ் எல்லாருக்கும் என்ன சொன்னா, இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 லட்சம் டாக்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஷார்டேஜ் நம்பர் 1. ஆனா எவ்வளவு மெடிக்கல் சீட்ஸ் அவைலபிள் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு வந்து இந்தியால வெறும் 48,000 மெடிக்கல் சீட்ஸ் தான் அவைலபிள். ஆனா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு ட்ரை பண்றாங்க பார்த்தா கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. வெறும் 48,000 சீட்டுக்கு வந்து ஒரு 7.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது நான் சொல்றது ரொம்ப ஹையர் பெர்சன்டேஜ்ல வந்து அவங்க வந்து போட்டி போடுறது. ஓகே. பட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுனால வெளிநாட்டில் போய் படிக்கிறேன். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் முடிச்சுட்டு வரல அவங்களுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் இருக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் பிலிப்பைன்ஸ்ல படிக்கல, நிறைய கான்ஃபரன்ஸ் செமினார் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு அட்டன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிளஸ் வேற வேற இருக்க டாப் யூனிவர்சிட்டிஸ் அந்த ஃபேக்கல்டிஸ்லாம் வந்து இங்க டீச் பண்ணல, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அந்த எக்ஸ்போஷர் கிடைக்காது. ஸோ இதுதான் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் ஒரு மாணவர் பார்த்துட்டு இருக்காரு. நிச்சயமா சார். தொடர்ந்து காலர்கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுங்க சார்? ஹலோ சார், நான் சவுண்ட் வந்து அப்துல் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? சார் நம்ம ஏற்கனவே பேசுறேன், +2 படிச்சதுக்கு பின்னாடி வந்து போய் படிக்கலாமான்னு அது நான் சொன்னது கேட்டுக்கிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஆனா எவ்வளவு செலவு, ஏன்னா 4 1.5 அடுத்த வருஷம் படிக்குங்க. அப்ப பிலிப்பைன்ஸ்ல எவ்வளவு செலவு வரும், நம்ம இந்தியாவில எவ்வளவு செலவு வரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா சார். நீங்க சவுதியில இருந்து பேசுறீங்க, நேரடியா உங்க கேள்விக்கான விடை வருது. எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒரு கேள்வி சார். இந்த 5.5 வருஷம் மொத்தமான அந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆகும்? மொத்தமா பாத்தீங்கன்னா 23 லட்சம் தான் டோட்டலா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதல் வருஷம் ஃபீஸ் வந்து 5.25 லட்சம் தான். இந்த 5.25 லட்சம் தான் அவங்க வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்ட முடியும் இனிஷியலா. அடுத்து வந்து பார்த்தா ஒவ்வொரு வருஷத்துக்கு 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் 5வது வருஷம் அடுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 லட்சம். ஃபீஸ் வரைக்கும் பார்த்தா வெறும் 15.25 லட்சம் தான் ஃபீஸ். தங்குற செலவு சாப்பாடு செலவு ஒரு வருஷத்துக்கு 1,20,000 தங்குற செலவு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா
ஒரு 23 lakhsல முடிஞ்சிடும். நிறைய காலேஜ்க்கு வந்து டவுட்டா இருக்கும் எப்படி 23 lakhsல நாங்க வந்து எஜுகேஷனல் லோனுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா எல்லா நேஷனலைஸ் பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வங்கி கடன் இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து வெளிநாட்டில் படிக்க போகிற வந்து அந்த வங்கி கடன் வர கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எங்களை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் மாத்திரம் இல்லை வங்கி கடன் நம்ம வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இது வந்து இன்னொரு பெரிய சேவையை நாங்கள் வந்து பண்றோம். நாங்கள் நிச்சயமா சார் இன்னொரு காலர் கிட்ட பேசுவோம். பேசுவதற்கு முன்பதாக நேர்களே தற்போது லிம்ரா கல்வி நிறுவனம் வழங்கும் ஒரு சிறிய இடைவேளை பிறகு சந்திக்கலாம். சொந்தமாக தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்துவது எப்படி? அசத்தல் தொழில்கள் 64 தொழில் செய்ய விரும்பு தொழிலாளி டு முதலாளி போன்ற நூல்களின் ஆசிரியர் ராம்குமார் சிங்காரம் திருச்சியில் நடத்தும் ஒரு நாள் பயிற்சி கருத்தரங்கு. இந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. நிறைய கத்துக்கிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய ஒண்டர். சரியாக திட்டமிட்டு மற்றவர்களை விட அதிகமாக உழைத்தால் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுங்கள். தொடர்புக்கு கேட்டலிஸ்ட் தொழில் முனைதல் பயிற்சி மையம், சென்னை. கிளாஸ்ல பெஸ்ட் ரீனோ ரீன் மேக்ஸ்ல ஃபாஸ்ட் ரீனோ ரீன் ஆர்ட்ல கிரேட் ரீனோ பிரெயின் ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரீனோ ரீன். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? சொந்தமாக தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்துவது எப்படி? அசத்தல் தொழில்கள் 64 தொழில் செய்ய விரும்பு தொழிலாளி டு முதலாளி போன்ற நூல்களின் ஆசிரியர் ராம்குமார் சிங்காரம் திருச்சியில் நடத்தும் ஒரு நாள் பயிற்சி கருத்தரங்கு. இந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. நிறைய கத்துக்கிட்டேன். இது ஒரு மிகப்பெரிய ஒண்டர். சரியாக திட்டமிட்டு மற்றவர்களை விட அதிகமாக உழைத்தால் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுங்கள். தொடர்புக்கு கேட்டலிஸ்ட் தொழில் முனைதல் பயிற்சி மையம், சென்னை. லிம்ரா வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறோம். நேரடியா ஒரு காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுங்க சார்? ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுங்க? உங்க கேள்வி என்ன சார்? ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார், நீங்க பேசுற ஆளோ எனக்கு நல்லா கேக்குது சார். உங்க கேள்வி என்ன சார்? என்னோட பேரு சத்யநாராயணன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? எங்களோட வீட்டுல வந்து யாருமே மருத்துவர் இல்லை சார். சரி. இதுதான் என்னுடைய பையன் தான் முதல் மருத்துவர் ஆக்கணும்னு ரொம்ப நாள் எங்களுடைய கனவு. நிச்சயமா சார், சொல்லுங்க சார். எங்களுடைய கனவு நினைவாக்கிறதுக்கு வந்து என்னுடைய பையனோட நான் வந்து ஆபீஸ்க்கு லீவு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா என் பையனோட என் பையன் என்னோட கோஆபரேட் பண்ணி இனிதான் கடைசி எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் முடிச்சிட்டோங்க. சரி. முடிச்சாலும் வந்து ஒரு என்னமா முடிச்சிட்டு வந்து இப்ப தூங்கி இருக்கிறப்ப வந்து கலப்ப ஆகி முழிச்சிட்டு வந்து உங்களோட பேசுறேன். பட் வந்து எனக்கு அந்த பயம் இருக்குதுங்க. அந்த பையன் வந்து அந்த சொன்னீங்க பாத்தீங்களா 198 கட் ஆஃப் வருமா வராம போயிடுமா, நம்ம ஆசை நிறைவேறாம போயிடுமா? அப்படி இல்ல சார். உங்க கேள்வி சார் நான் சொல்றது நல்லா கேளுங்க. உங்க கேள்வி எங்களுக்கு தெளிவா புரியுது. அதாவது இந்த நேரத்துல கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல வெளிநாட்டுல கிடைக்குமா கிடைக்காதான்ற இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க ஏற்படுத்தி அதற்கு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நேரடியா கணி சார் சொல்லுங்க சார். அவரோட பையன் வந்து 60% மேல எடுத்துட்டாருன்னா அவர் டாக்டர் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இது வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். அவர் பையன் வந்துட்டு 60% இல்லை 70% 12th வந்து ரிசல்ட் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் அப்படின்னா மருத்துவம் படிக்கணும்னு அவருக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் அவர் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவர் வந்து 5 வருஷம் கழிச்சு ஒரு பொட்டன்ஷியல் டாக்டர் வந்து இந்தியாவில் இருப்பார். அதுக்கு நான் வந்து கேரண்டி. ஸ்க்ரீனில் வர நம்பரை வந்து அவர் நோட் பண்ணிட்டு ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணால் இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தா இன்னும் சென்னையில் தான் அவர் பேசுறாரு. சென்னையிலேருந்து அப்புறம் எங்கள் ஆஃபீஸ் சென்னையில் மயிலாப்பூர் தான் இருக்கு. ஆஃபீஸ்க்கு வந்து நானே வந்து நேராக பேசி அந்த பையனோட அந்த அட்மிஷன்ஸ் ப்ராசஸ்ல நான் பண்ணி கொடுக்குறேன். நிச்சயமா. நேர்ல லிம்ரா கல்வி நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களை சொல்கிறோம். 9952223333 மற்றொரு எண்ணை சொல்கிறோம் 9445483333. சார், இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கிறதா அப்படின்ற எல்லா பெற்றோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். வெளிநாட்டுல படிச்சா நீங்க இங்க வந்தா இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னு அதுக்கு சுருக்கமா நீங்க என்ன சொல்றீங்க சார்? சார், பேசிக்கா பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட பாசிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். என்ன ரீசனுக்குன்னா MCIயோட எக்ஸாம் பேட்டர்னும்
பிலிப்பைன்ஸ்ல படிக்கிற எக்ஸாம் பேட்டர்ன் ஒரே மாதிரி மீன்ஸ் MCQ சொல்லுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு 5 வருஷமே இந்த எக்ஸாம்க்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணல, வந்து எக்ஸாம் வந்து எழுதையில வந்து அவங்களுக்கு பெரிய தடையா இருக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எக்ஸாம்க்கு வந்து நான் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து நாங்களே வந்து கோச்சிங் கொடுக்குறோம். லிம்ராவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 60 டெஸ்ட் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அந்த ஒரு 3 மாசம் டைம்ல. ஸோ 60 டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணா ஒரு 61 டெஸ்ட் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் 93-94% ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் ஆயிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. அதே மாதிரி ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை பற்றி அவங்க வரி பண்ண தேவை, ஏன்னா அவங்க படிச்ச சப்ஜெக்டை பற்றி தான் அவங்க கேட்க போறாங்க தவிர வெளியில இருந்து எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுற மருத்துவராக வந்து பிலிப்பைன்ஸ்ல ஒரு டிகிரி வாங்கிட்டு வராருன்னா கண்டிப்பா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெக்கார்ட் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்க அதற்கு உதவி செய்வீங்க? நாங்க வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ண முடியும். நிச்சயமா சார். இன்னொரு காலர் கிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுங்க சார்? வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுங்க சார்? சரி, இன்னைக்கு வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் படிப்புக்கு அப்பாற்பட்டு அவங்க யோசிக்கிறது என்னன்னா அதாவது குழந்தையோடைய பாதுகாப்பு அப்படின்னு யோசிப்பாங்க. பாதுகாப்புக்கு எந்த மாதிரியான முறைகள்ல நீங்க செய்யறீங்க? பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல நாங்க ஒர்க் பண்ண யூனிவர்சிட்டியில வந்து கேம்பஸ்குள்ள தான் அந்த அகாமடேஷன். வெளியில வந்து ஒரு பாய் அண்ட் கேர்ளும் தங்க அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ செப்பரேட் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு செப்பரேட் கேம்பஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்கும். ஸோ கேம்பஸ்குள்ள தான் அகாமடேஷன். குறிப்பா பார்த்தீங்கன்னா நைட்டு 9 o'clock மேல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து நம்பர் 1. ரெண்டாவது நாங்க ஒர்க் பண்ண சிட்டியே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக் ஃப்ரீ சிட்டி. இது வந்து நம்பர் 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்டர், அங்க இருந்து பியூரஸ்ட் வாட்டர். அடுத்து உங்களுக்கு டிராஃபிக்கோட ஸ்பீடு அங்க பாத்தீங்கன்னா 30 to 40 தான் வந்து டிராஃபிக்கோட ஸ்பீடு. ஸோ இது எல்லாமே வந்து பெரிய சேஃப்டி மெஷர் உங்களுக்கு இருக்கு. நான் முன்னாடியே சொன்னா வெல் ப்ரொடெக்டட் அண்ட் வெரி வெல் சேஃப் கண்ட்ரி. குறிப்பா பாத்தீங்கன்னா டாவோ நாங்க ஒர்க் பண்ற சிட்டில பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சேஃப் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட், நாங்க இன் கேம்பஸ் அகாமடேஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றோம். ஸோ மாணவர்களுக்கு வந்து சேஃப்டியை பத்தி வந்து வரி பண்ண தேவையில்ல. எங்களுக்கு அதிகமா இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷமா லிம்ராக்கு வந்து அதிகமாக வந்து கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய வராங்க. பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் சேஃப்டியை பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் டேரெக்டாக வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். இல்லை அங்கே இங்கே எங்கள் மூலம் படிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நம்பர் கொடுக்குறோம். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு பையன் எப்படி இருக்காங்க, பொண்ணு எப்படி இருக்காங்க, சேஃப்டி எப்படி இருக்கு, எஜுகேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணி அட்மிஷன் எடுத்தா கூட நான் வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். நிச்சயமா சார், சேஃப்டிக்கான எல்லா வழிமுறையும் இருக்கு ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லாமே. நிச்சயமா சார். இப்போ வந்து சேவை கட்டணம் இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் மாணவர்களுக்கு, அது செய்யறோம் அது செய்யறோம்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதற்கான கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறதுன்றது பின்னாடி அவங்க வரலனாலும் அவங்களுக்கு அந்த கட்டணம் கிடைக்குதுன்றீங்க. லிம்ரா இதை எப்படி பாக்குறீங்க? எஜுகேஷன் லோன்ஸ் எப்படி ஏற்பாடு பண்றீங்க? சுருக்கமா சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஏஜென்ட் மூலம் போனா அந்த ஏஜென்ட் வந்து ஒரு 25,000 வந்து 1.5 லட்சம் வரைக்கும் வந்து அவங்களோட கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து வீசா ப்ராசஸ் அதுன்னு சொல்லிட்டு. பட் லிம்ரா வந்து பாத்தீங்கன்னா சேவை கட்டணம் எதுவுமே வாங்குறது இல்லை. எங்களோட மொத்த சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணும். அதே மாதிரி வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து வங்கி கடன் வேணும் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி வந்து நாங்கள் அட்மிஷன் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா வந்து பேங்க்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பேரண்ட்ஸ்ட கொடுத்துட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்து லோன் வாங்கிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 97% 97 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் மூலம் தான் எங்க மூலமா போய் படிக்கிறாங்க. நிச்சயமா சார். சார், இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து நிறைய பேசிட்டோம், இருந்தா கூட நிறைய பகுதிக்கு வந்திருக்கோம். மீண்டும் உங்களுடைய கருத்துக்கள் சார். பாத்தீங்கன்னா இப்போ எங்க கன்சல்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2003ல ஆரம்பிச்சது. இன்ன வரைக்கும் 2800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. மருத்துவத்துக்கு மட்டும் நாங்கள் மெயின் வந்து பிலிப்பைன்ஸை ப்ரொமோட் பண்றோம். ஒரு வருஷத்துக்கு 250 ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னா அங்க யூனிவர்சிட்டில இருந்து அட்மிஷன் வாங்கி கொடுக்குறது, வீசா ப்ரிப்பரேஷன்ஸ், பிளஸ் எவ்ரி 3 months ஒன்ஸ் நானே வந்து பர்சனலா போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே விசிட் பண்றது, அவங்களோட வந்துட்டு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன் கேம்பஸ் அகாமடேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் ஒர்க் பண்ணுற பல்கலைக்கழகத்தோட வந்து ஒரு பெரிய நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ரெகுலராக வந்து பார்த்தா ஒரு பேரண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க, மாணவர் அங்கே படிச்சிருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு அந்த மாணவரோட ஃபீட்பேக் தெரியணும், அவர் எப்படி படிக்கிறாரு, அங்கே எஜுகேஷன் எப்படி படிக்கிறாரு, ஒவ்வொரு செமிஸ்டர் முடிச்சப்போ என்ன மாதிரி ரிசல்ட் வருது. இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒரு பாலமாகவே இருப்போம். ஒரு பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு லிம்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பிரிட்ஜாகவே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணோம். ஸோ எங்களோட சர்வீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவை கட்டணம் எதுவுமே இல்லை. எங்களை அப்ரோச் பண்ணுங்க. கேரியர் கவுன்சிலிங் எதுவும் வேணும், கைடன்ஸ் வேணும், அது எல்லாமே நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி தருவேன். நிச்சயமா சார். +2 மாணவர்கள் இப்போ எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முக்கியமா பயாலஜி முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு குறிப்பா பயாலஜி எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு நீங்க சொல்லும் ஆலோசனை? நான் வந்து ப்ரே பண்றது எல்லாருமே வந்து நல்ல ஒரு மார்க் எடுத்து இங்கேயே தமிழ்நாட்டிலே வந்து கவர்மெண்ட்ல வந்து மெடிசன் வந்து அட்மிஷன் வாங்கணும். இன்கேஸ் அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட வாங்க. இதோட பெஸ்டா வந்து நான் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி தரேன். அப்படியே அவங்க பெற்றோர்களுக்கு சுருக்கமா ஒரு வரியில என்ன ஆலோசனை சொல்லுங்க சார்? பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா லிம்ராவோட சர்வீஸ் பாத்தீங்கன்னா அவங்க நாங்க வந்து ஒவ்வொரு பெற்றோரும் எங்களோட ஃபேமிலியா தான் நாங்க கன்சிடர் பண்றோம். ஒவ்வொரு பெற்றோரும் எங்க ஃபேமிலியா கன்சிடர் பண்றோம். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெற்றோருக்கு மெயின் டவுட் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி, ரெண்டாவது வந்து வங்கி கடன். இது ரெண்டு இருந்தாவே வந்து பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது ரெண்டுமே வந்து நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கு பண்ணி தர முடியும். நிச்சயமா சார். உங்களுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பா மனமார்ந்த நன்றி சார். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நேரில் லிம்ரா கல்வி நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களை சொல்கிறோம். 9952922233. மற்றொரு எண்ணை சொல்கிறோம் 9445483333.
நேர்களே, லிம்ரா வழங்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.